தமிழகம் வந்து தொடர்ந்து முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லியிருக்காரு எல்லா துறைகள். அதை பத்தி எப்படி மேடம் பாக்குறீங்க? இது மக்கள் தான் பதில் சொல்லும். உண்மையிலேயே முதலிடத்துல இருக்கா இல்லை எல்லா துறையும் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால ஆட்சியாளர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நல்ல ஆட்சி நடக்குதா என்பதை மக்கள் முடிவு செய்யணும். கோட் படத்தை வந்து கேப்டன் படமா அந்த சாயல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க மேடம். ராஜதுரை அது நான் படம் பார்க்கல இன்னும். அதனால வந்து பார்த்த பிறகு என் கருத்தை சொல்கிறேன். சரிங்களா? நான் இன்னும் படம் பார்க்கல. இலங்கையில் வந்து அந்த தமிழக மீனவர்கள் தொடர்ந்து ஆமாம், கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போ கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுடைய மீனவர்களுக்கு விடிவு காலம். விட்டு கொடுத்தது திமுக. இன்றைக்கி அவங்க ஆட்சி தான் நடக்குது. இந்த கேள்வியை திமுக அமைச்சர்கள் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். முதலமைச்சர்கிட்ட கேட்கணும், உதயாட்ட கேட்கணும். ஏன்னா தொடர்ந்து மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால கச்சத்தீவை மீட்டெடுக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. தெரியலைங்க, அதுக்கு விஜய் தாங்க பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க, இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எதனால் காலத்தாமம் அப்படிங்கிறது அவங்க தான், விஜய் அவங்க குழு தான் அதை சொல்லணும். தேசிய கல்விக் கொள்கை வந்து ஏற்க மறுக்கிறதா வந்து அதனால வந்து தமிழகத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்க மறுக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம இரட்டை மொழி கொள்கை தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜும் எல்லாரும் கற்றுக்கணுன்றத கேப்டன் எப்பயுமே சொல்வார். அனைத்து மொழியும் கற்போம், அன்னை மொழி காப்போம் அப்படின்றதான் தேமுதிகவுடைய பாலிசி. அதனால் ஏன் இவங்க மறுக்கிறாங்க, ஏன் ஏற்றுக்கலை, இது மத்திய அரசு எதனால் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறதையெல்லாம் மத்திய மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும், அனைத்து மொழியையும் கற்கணும். அதுதான் கேப்டன் சொன்னது, அதுதான் எங்களுடைய பாலிசி. தெரியலைங்க, எலெக்ஷன் வரட்டும். எல்லாமே நம்ம இப்பயே சொல்லிட்டா எப்படி? இன்னும் கட்சி ஆரம்பிக்கணும், மாநாடு, நிறைய விஷயம் இருக்குது. அதனால் சிதறதா இல்லை சிதறலையான்றது 2026 தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். சரிங்களா? சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. முதல்வர் வெளிநாட்டு பயணம் நான் முதலே அது சொல்லிட்டேன். ஹாப்பி பார்ன் வேஜ்னு சொல்லியிருக்கேன். பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வரட்டும். அது சிகிச்சைக்கு போயிருக்காரா இல்லை முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் திரும்பி வந்த பிறகு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி துபாய்க்கு போயிருக்காரு, சிங்கப்பூர் போனார். எத்தனை ஃபேக்ட்ரி இங்கே வந்துச்சு, எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் கேள்வி மக்கள் கேட்குறாங்க. அதனால் அவர் திரும்பி வந்த பிறகு எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தார், எத்தனை ஃபேக்ட்ரி கொண்டு வர்றார், எவ்வளோ பேருக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் அவர் சிகிச்சைக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது அவங்க தான் அதை சொல்லணும். சரி, தெரியல, திமுக கிட்ட கேட்கணும். அதான் திமுகவில் தான் நம்ம கேட்கணும். நம்மளா எதுவும் பேச முடியாதுல்ல. சரிங்களா? நன்றி நன்றி.